ஈஸ்ட் ஃபேஸிங்கில் சூப்பர் பிளானோட அழகாக இந்த 3BHK வீட்டை டூப்ளக்ஸ் டைப்பில் சேல்ஸுக்காக கட்டியிருக்காங்க. எலிவேஷனை விட வீட்டோட இன்டீரியர்ஸை நல்ல கலர் காம்பினேஷனில் நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோட அட்ராக்டிவாக செஞ்சுருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுலேயுமே ஃப்ளோர் டு சீலிங் ஹைட் வந்து 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. இதனால் வீடே பார்க்க நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது. இன்னர் ஸ்டார் கேஸோட சீலிங் சென்டரில் எக்ஸகன் ஷேப்பில் பெரிய ஸ்கைலைட் கட்டி சென்டரில் ஒரு அழகான ஹேங் லைட் மாட்டியிருக்காங்க. பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, ரூம்ஸ் எல்லாம் என்னென்ன ஸ்பெஷல் கட்டியிருக்காங்க, இந்த வீட்டோட ப்ரைஸ் எல்லாம் இந்த மாதிரி இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீட்டுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3 சென்ட், அதாவது 1300 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு வந்து 24 அடி அகலமாகவும் 53 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2350 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். நிறைய டெக்ஸ்டர் டிசைன்ஸும் லேசர் கட் டிசைன் கிரில் ஒர்க்கெல்லாம் பண்ணி எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 19க்கு 10.5. தரைக்கு செக்குடு பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு டைல்ஸ் ஒர்க்கும் அது போக ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு ப்ரொஃபைல் லைட்ஸோட ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 6க்கு 4 இந்தியன் டாய்லெட் டைப். வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமுறையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் 8 அடி ஹைட்டில் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. அவுட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. கார்னரில் உட்டன் பூஜா கேபினெட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. அடிக்கடி கீழே இருக்கிற ஸ்பேஸை ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணுறதுக்காக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக உள்ள UPS மாட்டிருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் அண்ட் WPC பேனல்ஸில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு நார்த் வாலுக்கு பூரா கிராண்டாக வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 16க்கு 11. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே பூரா வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலான வீடுகளில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட் வந்து 10 அடி தான் விடுவாங்க. ஆனால் இந்த வீட்டில் 11 அடி விட்டுருக்காங்க. இதனால் வீடே பார்க்க நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக இருக்குது. இந்த பெட்ரூமில் தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூமும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 6க்கு 4. உள்ள பெரிய மிரர் வச்சு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 7க்கு 6 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு என்ட்ராரோம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய உட்டன் பார்ட்டிஷன் வால் செஞ்சு அதில் ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட்டும் ஒயிட் பெபிள் ஸ்டோன்ஸும் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் ரெண்டையும் சேர்த்து டோட்டல் சைஸ் 16க்கு 10. கிச்சனுக்கு டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில பிரேக்ஃபாஸ்ட் கம்ஃபர்ட் டாப் அமைச்சு அதுக்கு உட்டன் பேனலிங் ஒர்க்கோட சீலிங்கில் அழகாக ஹேங்கிங் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. கிச்சனில் டேபிள் டாப்புக்கு பூரா கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸும் மேலே எலக்ட்ரிக் சிம்னி அண்டு ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் ஷெல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
கிராண்ட் லுக்குக்காக எல்லா யூபிவிசி விண்டோஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வுட்டில் கிராண்டாக பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர் கேஸ். படிக்கட்டுக்கு ஃபுல்லாக கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட்ரையில் எஸ்எஸ்ல ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸகன் ஷேப்பில் ஒரு பெரிய ஸ்கைலைட் கட்டி அதில் சென்டரில் அழகாக ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்காங்க. சைடு வாலுக்கு மைல்டு டிசைனில் வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லான்ச் சைஸ் 12x10. அடுத்து லான்ச்சில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x16. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க். ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட், கீழே வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், டிவி யூனிட், கார்னரில் ஸ்டடி டேபிள்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 8x4, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து லான்ச்சில் இருந்து ஈஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். சைஸ் 16x11. 3 பெட்ரூம்ஸ்லையுமே ஃபால் சீலிங் ஒர்க்கோட லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள்னு ஃபர்னிஷிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 8x4. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசெட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் பேரிவேர் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. அடுத்து பெட்ரூமில் இருந்து ஸ்டீல் டோர் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோம். சைஸ் 22x6. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் சரவணம்பட்டியில் கீரநத்தமில் லொக்கேட்டாக இருக்குது. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,35 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.